ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் அதிர்ஷ்டம் பெருக, செல்வம் அதிகமாக இந்த ஒரு விதை உங்க கையில இருந்தாலே போதும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன மாதிரி விதையை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னாலே ஏற்றத்தை தரக்கூடிய விரதம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பெயர் இருக்குது. வாழ்க்கையில வெறும் சறுக்கல்களை மட்டுமே சந்திச்சு வந்துட்டு இருக்கீங்க, பெரிய முன்னேற்றம் இல்ல, எந்த காரியத்தை தொட்டாலும் தடை கற்களாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான விரதம் ஏகாதசி விரதம். ஒரு வருஷமும் மார்கழி மாதத்துல வளர்பிறை ஏகாதசியில வரக்கூடியதுதான் வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம்தான் சொர்க்க வாசல்னு அழைக்கப்படக்கூடிய பரமபத வாசலை நம்ம பார்ப்போம். அது மூலயமா வாழும்போதே சொர்க்கம் கிடைக்குமாம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பரமபத வாசலை பார்க்கறதுக்கான ஒரு நாள் இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி. பொதுவா எல்லா வருஷமும் ஒரு வைகுண்ட ஏகாதசி தான் வரும். ஆனா இந்த 2025ஆம் வருஷம் நமக்கு 2 வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வருஷத்துக்கான ஆரம்பத்துல ஜனவரி மாதம் வந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசியும் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி, இப்ப டிசம்பர் 30ஆம் தேதி வந்திருக்கக்கூடியதும் வளர்பிறையில வரக்கூடிய மார்கழி ஏகாதசி. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் நாம செய்ய வேண்டிய பல விஷயங்கள் நம்மளுடைய பொருளாதார தடையை நீக்கி மகாலட்சுமியோட அருளையும் மகாவிஷ்ணுவோட அருளையும் நமக்கு பரிபூர்ணமா பெற்றுத்தரக்கூடிய எக்கச்சக்கமான வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வழிமுறை தான் இந்த ஒரு விதைகளை நீங்க பயன்படுத்துறது. முதல்ல ஏகாதசி விரதம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்து எத்தனை மணிக்கு முடியுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3 மணி 51 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஏகாதசி மறுநாள் அதிகாலை 1 மணி 34 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இந்த சொர்க்க வாசல், இந்த பரமபத வாசல் அப்படிங்கிறது திறக்கக்கூடிய நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில சரியா 5 மணிலேருந்து 5:30, அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தான் சொர்க்க வாசல் திறக்கப்படும். டிசம்பர் 29ஆம் தேதி திங்கட்கிழமையே எக்கச்சக்கமான பக்தர்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு குவிய ஆரம்பிச்சிடுவாங்க. இரவு முழுக்க கண் விழித்து நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளையும் பார்த்துட்டு டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3 மணி 51 நிமிஷத்துக்கு ஏகாதசி பிறந்ததுக்கு பிறகு சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஸ்ரீரங்கம், திருப்பதி இது மாதிரி எல்லா பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்கள்லையும் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை தான் சொர்க்கவாசல் திறக்கப்படும். அதுல போய் நீங்க கண்குளிர பார்க்கலாம். வீட்டுல பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப எளிமையா வழிபடலாம். ஏகாதசி விரதம் அப்படின்னாலே எளிமையோட மறு உருவம். மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து உங்க வீட்டோட பூஜை அறையில துளசி தீர்த்தத்தை தயார் செய்து வைத்தா மட்டுமே போதும். அதையே மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் மனசார ஏத்துப்பாங்க. இல்ல, எங்களால நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியும் அப்படின்னாலும் தாராளமா செய்யலாம். செய்யக்கூடிய நேரம் காலை நேரத்துல செய்தாலும் சரி, மாலை நேரத்துல செய்தாலும் சரி. ஏகாதசி விரதம் அப்படின்னாலே ஏகாதசி திதியில ஆரம்பித்து துவாதசியில அதை நீங்க நிவர்த்தி பண்ணணும். அப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி அன்னைக்கு இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய இந்த விதைகள் இருக்கு இல்லையா, இது அற்புதமான விதைகள். உங்க வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய விதைகள். அதுதான் துளசி விதைகள். வைகுண்ட ஏகாதசி மட்டும் கிடையாது, மார்கழி மாதத்திலேயே பொதுவா துளசி வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்கான காரணம் என்னன்னா, துளசி மகாவிஷ்ணு இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். துளசி இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்யறாங்க. துளசி செடிக்கு பிருந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெயரும் இருக்குதாம். பிருந்தாவனம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு விளையாடக்கூடிய இடமாம். செடியில துளசி விலைகள் அப்படிங்கிறது வெறும் விதை கிடையாது. அது நேர்மறை ஆற்றல்களை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய, காந்தம் போல ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருள். துளசி செடிய தூக்கி எறியாம, இல்ல அந்த துளசி செடியில இருக்கக்கூடிய விதைகளை சேகரிச்சுதான் இப்ப நாம பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தால உங்க வீட்டோட வறுமைய நீங்க விரட்டிக்க முடியும். குறிப்பா வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துளசி விதைகளை நாம மகாலட்சுமியோட அம்சமா கருதி இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். இந்த ஒரு பரிகாரத்தை டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலையிலையும் செய்யலாம், அதாவது சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பிறகு. அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலையும் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளசி விதைகள், அதாவது துளசி மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அப்படி இல்லைன்னா
ஒரு ஜிப்லாக் கவர், அதுல கொஞ்சமா சேர்த்து வைக்கிறதுக்காக சில்லறை நாணயங்கள், அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. நிறைய பேரு அவங்க வீடு பக்கத்துல சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய கோவில், அதாவது பெருமாள் கோவில் இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவோட புகைப்படத்துல தூங்கியதுக்கு அப்புறமா கண் விழித்தாலே சொர்க்கவாசலை பார்த்ததற்கான ஒரு பலன் கிடைக்குமாம். ஏன்னா சொர்க்கவாசலை திறந்ததுக்கு பிறகு மகாவிஷ்ணு அனந்த சயன கோலத்துல அங்க படுத்திருப்பார். அவரை பார்க்கறது தான் விசேஷம். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுவோட போட்டோ சிலை உங்க வீட்டுல இருக்கும் இல்லையா? அந்த போட்டோ சிலைக்கு முன்னாடி இப்ப நாம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த துளசி விதைகளை வைத்து தான் இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்க. சின்னதா ஒரு தட்டு மேல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துளசி இலையை வச்சுட்டு அது கூட சில்லறை நாணயங்களை வைக்கணும். குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருந்தாலும் சரி, அந்த அத்தனை நபர்களும் ஒன்றாக அமர்ந்துதான் இந்த பரிகாரத்தை செய்யணும். செய்யக்கூடிய நேரம் ராகு காலம், யமகண்டம் மட்டும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்சா மாலை 6 மணிக்கு மேல, அப்படி இல்லைன்னா அதிகாலை அந்த பிரம்ம முகூர்த்த வேலை. மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு முன்னாடி தீபம் ஏத்தி வச்சுட்டு உங்க வலது கையில அந்த துளசி விதைகளையும் அந்த சில்லறை நாணயங்களையும் இறுக்கமா மூடிக்கிட்டு முதல்ல முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. அடுத்ததா மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்க 2 பேரையும் மனசார பிரார்த்தனை பண்ணணும். மகாவிஷ்ணுனா யாரு? பெருமாள், திருமால். பெருமாள் கடவுள்கள்லயே பணக்கார கடவுள். பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவரும் இந்த பெருமாள் தான். மகாலட்சுமி தாயார் அம்சம் ஒருத்தவங்க வீட்டுல பரிபூர்ணமா கிடைக்கும் போது அந்த வீட்டுல செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காது. அதனால இந்த 2 பொருட்களையும் உங்க வலது உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு உங்க மனசுகிட்ட வச்சு உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் அதை நீங்க வாய்விட்டு பெருமாள் கிட்ட, மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் உங்க கையில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அந்த நேரத்துல ஓம் நமோ நாராயணா, அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இது மாதிரி பெருமாளோட என்ன மந்திரங்கள் தெரியுமோ அதை குறைந்தது 9 முறை, அதிகபட்சம் 108 முறை உச்சரிக்கணும். அந்த துளசி விதைகளை கையில வச்சுக்கிட்டே இந்த மந்திரங்களை நீங்க உச்சரிக்கும் போது அந்த துளசி விதைகளுக்கான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த நேர்மறை சக்தி இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த துளசி விதைகளை பூஜையில வச்சுட்டு நீங்க இரவு தூங்க போனாலும் சரி, இல்ல அன்றாட வேலையிலும் பார்க்கலாம். குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த துளசி விதைகளும் அந்த சில்லறை நாணயங்களும் பூஜையில இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் கோடு போடாத பேப்பர் இல்லைன்னா ஜிப்லாக் கவர், இதுல ஏதாவது ஒன்றை எடுத்து அதுல அந்த துளசி விதைகளையும் அந்த சில்லறை நாணயத்தையும் அதுல போட்டு உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இல்லைன்னா தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணும். துளசி அப்படிங்கிறது அறிவியல் ரீதியா கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாம். ஒரு வீட்டோட பீரோ அப்படிங்கிறது குபேர மூலை, அதாவது செல்வம் சேரும் இடம். அந்த இடத்துல வச்சிருப்போம். இந்த துளசி விதைகளோட மனம், அதுல இருக்கக்கூடிய அதிர்வு, இது 2ம் சேரும்போது வீண் விரயம், வீண் செலவு குறைக்கப்படும். அதுதான் பெரிய நம்பிக்கை. துளசி விதைகள் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் கிட்ட நெருங்கவே நெருங்காது. அந்த துளசி விதைகள் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இதை தயார் செய்து வைக்கிறீங்கன்னா சரியா 2-3 மாதங்கள் கழித்து வரக்கூடிய ஏதாவது ஒரு வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு அதை பிரித்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த துளசி விதைகள் காய்ந்து போயிருந்தாலோ இல்ல வீணா போயிருந்தாலோ அதை அப்படியே எடுத்து தண்ணியில விட்டுட்டு அந்த சில்லறை நாணயங்கள் கூட மறுபடியும் புதிதாக துளசி விதைகள் எடுத்து வச்சு உங்க உள்ளங்கையில வேண்டிக்கிட்டு எடுத்த இடத்தையே வச்சிடுங்க. இதுதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு துளசி விதைகளை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பரிகாரம். மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்களோட அனுகிரகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள், நேர்மறை அதிர்வுகள் அதிகமாகும். துர்சக்திகள், கெட்ட சக்திகள் விலகி வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.